வணக்கம். இந்த வாகனங்கள் இப்போ வேண்டது வெளிநாடுகள் எல்லாம் வாகனங்கள் புதுசாக வேண்டதோ பழச வேண்டதோ எல்லாமே விலை கூடிட்டு அதுவும் தட்டுப்பாடு. புதுசாக வாங்குற வாகனம் தட்டுப்பாடு. என்னென்னா இந்த வாகன உதிரிப்பாகங்கள் எல்லாம் இங்க வெளிநாடுகள் அந்தந்த நாடுகளில் செய்யணும். ஆனால் அதுக்கு தேவையான அந்த கணினி சிப் வந்து அது சீனாலேயோ அங்கே ஆசியாவில இருந்து தான் செய்யணும். அப்போ அதுகள் வர முடியாமல் தடங்களால தான் இந்த வாகனம் ஒன்றும் வெளிநாடுகள் ஒன்றும் விற்க இல்லாது, நீங்கள் வாங்க இல்லாது. அதாவது புது வாகனத்தை வேண்டுண்டா 5 மாதம் 8 மாதம் 9 10 மாதம் உங்களுக்கு காலம் சொல்லுவாங்களா, அதுக்கு பிறகு தான் வாகனம் பெற பண்ணுவாங்க. இப்போ இந்த நிலைமையில இப்போ பழைய வாகனம் வச்சிருக்காக்களுக்கு உண்மையிலே அதுக்கு இந்த மதிப்பு கூட, விலை கூட. சரியா? அப்போ நீங்க பழைய வாகனத்தை வச்சிருக்க நீங்க முதல்ல வேண்டின ப்ரைஸுக்கு விட வேண்டின விலையை விட இப்போ கூட விலைக்கு விற்கலாம். உண்மையிலே வழங்குது. என்னடா இப்போ விலை கூடிட்டு அப்ப நீங்க அப்ப வேண்டதை விட இப்ப கூட விலைக்கு விற்கலாம். ஆனா நீங்க திருப்பி வாகனம் வேண்ட போய்க்கும் பிரச்சனை தான். இப்ப இதுல இன்னொன்று நான் முக்கியமா சொல்லணும் என்னட்டா, அந்த லீஸ் எடுப்பீங்கள் இல்லோ, அந்த லீஸுக்கு எடுத்த நீங்கள் போய் திருப்பி லீஸை கொடுக்காதீங்க. அதை கொடுக்காம நீங்க விற்க போடுங்க. நான் சொல்றேன், அந்த வாகனத்தை விற்கன்னு போடுங்க. ஆக்கள் வந்து வேண்டுவாங்க. அப்ப அவங்க கூட விலை கொடுத்து வேண்டுவாங்க. நீங்க அப்ப அந்த காசு விலை கொடுத்து வேண்டியக்குள்ள நீங்க உங்களோட லீஸ் பே பண்ணி உங்களுக்கு காசும் மிச்சம் பெறும். அப்படி உங்களுக்கு லாபம் பெறும். அதில் இப்போ இவ்வளோ காலம் ஓட்டுனதும் இலவசமாக ஓட்டி இருப்பீங்க, இப்போ காசும் கூடி பெறலாம். லீஸை வச்சிருக்க நீங்க லீஸ் முடிஞ்சுதானே திருப்பி கொண்டே கொடுக்காம லீஸ் முடிகிற கட்டத்திலே விற்க போடுங்க. அது கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முதலே விற்க போடலாம். உடனே டீலரோட கதையும் டீலர் கதைச்சு அங்கே மாற்றலாம். அந்த டாக்குமெண்ட் படிவங்கள் மாத்திர பெரிய கடினம் இல்லை, டீலரே செய்வான். தெரிஞ்ச ஒருத்தரே 13,000க்கு வேண்டி 13,500க்கு வேண்டி வித்துட்டார். இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு அவ சும்மா ஓடினதவளவும் இலவசமா ஓடிட்டார். பிளஸ் 500 ரூபாய் லாபம் வந்துட்டு. இப்ப நீங்க வாகனம் வாங்க போற ஆளா இருந்தா இந்த வரி என்று சொல்லப்படுற டாக்ஸ்ல இருந்து மிகப்பெரிய தொகையை சேமிக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த வாகனம் விற்கிறவர்கிட்ட சொல்லுங்க, அவர் போய் அந்த யூவிஐபி எடுக்க சொல்லி வாகனத்தில் இருக்கிறது. இப்போ நான் ஒன்டாரியோவில் இருக்க சர்வீஸ் ஒன்டாரியோவில் போய் அவர் எடுக்கணும். ஒரு யூஸ்ட் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ் எடுக்கணும். அந்த படிவத்தில் அரசாங்கம் அவற்ற வாகனத்துக்கு என்ன விலை நிர்ணயித்திருக்கு போடப்பட்டிருக்கு. 2 விலை போடப்பட்டிருக்கு. ஒன்று ரீட்டைல் பிரைஸ், ஒன்று ஹோல்சேல் பிரைஸ். இந்த ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்க கவனிக்கணும். ரீட்டைல் பிரைஸ் எப்பவுமே கூடவா இருக்கும். இந்த ஹோல்சேல் பிரைஸ் சொல்லப்படுற விலையை விட நீங்க கூட விலைக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற விலைக்குத்தான் அவங்க வரி அறவிடுவாங்க. இதே நீங்க அந்த ஹோல்சேல் பிரைஸ் என்று சொல்லப்படுறத விட குறைய விலைக்கு ஒரு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த விலைக்கு தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த நீங்க சொன்ன குறைய விலையை எடுக்காம இந்த ஹோல்சேல் பிரைஸ் என்ன சொல்லியிருக்கோ அந்த விலைக்கு வரி அறவிடுவாங்க. ஆகவே அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியா, அந்த ஹோல்சேல் பிரைஸ்ல என்ன போட்டிருக்கோ அதை விட ஒரு சொட்டு குறைச்சு விலையை சொல்லுங்க.